செப்டம்பர் மாசம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் வழக்கம் போல இல்லாம நம்ம கவுண்டர்ல படங்களுக்கான ரஷ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆனா தியேட்டர்ல ரஷ் வேற லெவல்ல போயிருக்கு. சோ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். சோ வாங்க நம்ம வீக்லி டாப் 10 கொண்டல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துறோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் விருந்து படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி ஆக்ஷன் கிங் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. ஆனா இந்த படம் ஆக்ஷன் ரசிகர்களையும் ஒரு சில சீன்ஸ் கவர் தான் செய்யுது. ஆனா பொதுவா படமா பார்க்கும்போது பல சீன்கள் பல பேரை வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் ரொம்பவே ஸ்கிரீன் பிளே எங்கேஜா பண்ணிருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இருக்க ஹீரோகளுக்கே லேக் இருக்க படம் வந்தா ஓட மாட்டேங்குது. அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட் இல்லாத ஹீரோக்கள் எல்லாம் ஆக்சுவலி ஹீரோ கூட கிடையாது, ஒரு வில்லன் ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கதையில ரொம்பவே ஏதாச்சும் பண்ணி அவருக்கான ஒரு சூப்பர் படம் ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து அவருக்கு மார்க்கெட் கம்மியாகும் போது சேவகன் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும். ஆனா அதை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. மதராசி ஜெய்கேந்த் இந்த மாதிரிலாம் பண்றாரு. பட் அது வந்து என்னவோ இப்போ ஒட்டல, வயசு அடிச்சு நினைக்கிறேன். சோ ஆடியன்ஸோட பல்ஸுக்கு நம்ம அர்ஜுனால படம் பண்ண முடியல. ஆனா ஆடியன்ஸ் வேவ் லென்த்ல நம்ம அர்ஜுன் இருக்கிறதுனால அவருக்கான அந்த ஈர்ப்புன்றதை தாண்டி அவர் படங்கள்லயும் ஒரு ஈர்ப்பு இருக்கதா செய்யுது. ஆனா இந்த ஈர்ப்பு அர்ஜுன் ரசிகர்கள் மட்டும் தான் கவரும். சோ ஆடியன்ஸ் ஃபுல்லா கவரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால லாஸ்ட் வீக்ல தியேட்டர்ல வந்த இந்த விருந்து படம் நான் பேசிருப்பேன், லாஸ்ட் வீக்கே 10-12 தியேட்டர் தான் வந்தது. இப்போ வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய படம் வந்ததுனால வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றத தாண்டி நார்மலான வீக்கா இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 தியேட்டர் தான் வந்திருக்கும். ஏன்னா படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படிதான் இருக்கு. லாஸ்ட் வாரம் இருந்த ஃபீலிங் அப்படிதான் இருந்தது. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் டெட்பூல் உலுரைன். நம்ம செத்த குஞ்சான் படம் ரிலீஸ் ஆகி 6 வாரம் முடிஞ்சு, இது 7வது வாரம். ஆனா 7வது வாரத்துல தியேட்டர்கள் இல்ல. பட் ஒரு பெரிய படம் வரனால என்னங்க பெரிய படம் நம்ம தளபதி விஜய் படம் வரதுனால வந்து எல்லா தியேட்டர்களும் வந்து அவுட் ஆயிருக்கு. சோ அந்த படத்துக்கான தியேட்டர் வந்து இன்னும் ஒதுக்கல. வேலைக்கிழமை வரைக்கும் அவங்க பயங்கர குழப்பத்துல தான் இருப்பாங்க. அது இல்லாத இந்த படம் லாஸ்ட் வீக்கே வந்து 2 தியேட்டர் தான் ஓடிச்சு. சோ கொடுத்தாக்கா ஒரு ஸ்கிரீன் கொடுப்பாங்க, இல்ல வாஷ் அவுட் தான். எனிவே டெட்பூல் வந்து தமிழ்லயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. வேல்வேடா பேசிருப்போம் கிட்ட 10,000 கோடி கலெக்ட் பண்ணிருக்கியா. 10,000 கோடி. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி 85 நாள் கிட்ட ஆக போகுது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் போட்டுருக்காங்க. அதுவும் ஃபில்லிங் கெபாசிட்டின்றது இந்த ஒரு ஸ்கிரீன்லயே நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஒரு ஸ்கிரீன்ல போட்டு தான் ஓட்டுறாங்கனாலும் அந்த ஒரு ஸ்கிரீன் நல்ல ஃபில்லிங் கெபாசிட்டி இருக்கு. அடுத்த வாரமும் ஓட்டுவாங்க தான் பார்த்தோம். ஆனா கடைசி வாரமே பேசிருப்போம், நம்ம தளபதி படம் வரனால மோஸ்ட்லி எல்லா படத்தையும் தூக்குவாங்கட்டு. சோ நம்ம அடுத்த வாரம் தியேட்டர்கள் வருதா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக் கவுண்டர்ல பேசுவோம். ஆக்சுவலி அடுத்த வாரம் மட்டும் இந்த படம் தியேட்டர்கள் ஓடிச்சுன்னா 90 நாள் ஓடும். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஸ்கிரீன் கொடுக்க வாய்ப்பு கிடையாது. பாப்போம் மகாராஜா 100 நாள் ரன்னிங் கரெக்டா ஃபில் பண்ணி தொடுதா ஒவ்வொரு நாளும் தியேட்டர்கள் போட்டு ஓடின்றத நெக்ஸ்ட் வீக்ல. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. நம்ம விமல் நடிச்ச படம். ஆக்சுவலி கருணாசே ஒரு சம கேரக்டர் பண்ணி இந்த படம் லாஸ்ட் வீக்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 10-15 தியேட்டர் கிட்ட போட்டு ஓரளவுக்கு சிங்கிள் ஸ்கிரீன் ஆனாலும் தியேட்டர்ல ஆடியன்ஸ் கெபாசிட்டி பார்க்க முடியுது. ஆனா இந்த வாரம் எல்லா படமும் வாஷ் அவுட் ஆகுதுங்க. ஆக்சுவலி போகும் இடம் வெகு தூரம் எல்லாம் நார்மலா வந்துருன்னா ஒரு 3-4 ஸ்கிரீன் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க இந்த 3வது வாரத்துல. ஆனா அண்ணன் வராரு ஓரம் போன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஓரம் கட்டியாச்சு. சோ அதனால உங்களுக்கு போகும் இடம் வெகு தூரம் இல்லை வாஷ் அவுட் தான். கண்டிப்பா தியேட்டர்கள் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆகியும் இது 3வது வாரம். 2 வாரம் தான் இந்த படம் தியேட்டர்கள் ஓடி இருக்கு. நாளையில இருந்து இது வாஷ் அவுட் தான். ஆக்சுவலி அண்ணன் வராரு ஓரம் போதான். அண்ணன் வராருல வேற யார் வந்தாலுமே இந்த படத்துக்குலாம் தியேட்டர் குறைஞ்சிருக்கும். கண்டிப்பா அண்ணன் வரதுனால ஓவரா வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவோம். இங்க கொட்டுக்காளிக்கு வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி தாங்க, சிவகார்த்திகனுடைய பேராசைக்கு ஒரு நல்ல படம் அசிங்கப்படுத்தப்பட்டது. தியேட்டரிக்கல் ரிலீஸ்ன்ற பேர்ல மக்கள் காசை கொடுத்து நாங்க காசை கொடுத்து பார்க்க வந்தது இதுவாடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாம் ஓடிடில கொடுத்து அழகா பெருமை வாங்கிடலாம். ஆக்சுவலி இதை தியேட்டரிக்கல்ல கொடுத்து மக்கள் பார்க்கறதுன்றது அந்த காலத்துல தியேட்டரிக்கல் தான் இருந்தது. கொடுத்து பாக்குறாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்ல இந்த படத்துல தியேட்டரிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா நீங்க கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எதுவுமே இல்லாம வெறுமனே வந்து ஏதோ சரி ஓகே எல்லாரும் அடிக்கிறாங்க நம்ம வர எதுக்கு அடிச்சு திருப்பி. கொட்டுக்காளி ஒரு மிக சிறந்த படமா வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கலாம், நிறைய விமர்சகர்களுக்கு பிடிக்கலாம். ஆனா படம் தியேட்டரிக்கலா அவுட்ன்றத தாண்டி சூரியோட மார்க்கெட்டுக்கு வந்து சரிவு வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம சிவகார்த்திகனுக்கு வந்து போட்ட அமௌண்ட் கண்டிப்பா கிடைச்சிருது. எதிர்பார்த்தது அந்த விஷயம் தான், அது நடந்துருச்சு. அதே சமயம் இந்த கொட்டுக்காளி வந்து உங்களுக்கு மியூசிக் இல்ல, ஸ்லோவா இருக்கு, இல்ல ஒரே கான்செப்ட் தான் ரொம்ப நேரம் இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் இந்த கான்செப்ட் ஓடாதுங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் லவ் பண்ற அந்த பையன் இடத்துல வச்சிருங்க. இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்ட்டு அந்த ஃபேமிலியில கூட்டிட்டு போகும்போது ஹீரோ வந்து அந்த பொண்ணை தடுக்கிற மாதிரியான வேற ஒரு ஸ்கிரீன் பிளேல இந்த படம் பண்ணியிருந்தா ஆஹா ஓகோண்டி இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ கான்செப்டை வந்து வேற மாதிரி இவங்க கையாண்டாங்க. அது மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஓடவே மாட்டேங்குது. திரௌபதி எங்க ஓடுது, கர்ணன் தானே ஓடுது. இதை நான் மக்கள் மனநிலையெல்லாம் சொல்ல மாட்டேன், இதை ஒரு மாதிரி அரசியல் நிலையா வந்து இப்பத்தி மாத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கர்மமும் தேவையில்லைங்க. எந்த ரூட்ல படம் போனாலும் ஜாதி சாக்கடையில் எத்தனை பேர் முக்கிய எடுக்கலாம் இவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா மாத்தி வச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் அந்தகன் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். ஆக்சுவலி லாஸ்ட் வாரம் 25வது நாள் தியேட்டர்கள்ல செமையா
செம்மையா ஓடிச்சு. அதுவும் நம்ம தமிழ்நாடு முழுக்க நிறைய தேட்டரில் நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்குமே 10-15 தேட்டரில் ஓடிச்சு. அதில் எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீன் கிட்ட தான் இருந்திருந்தாலும் மோஸ்ட்லி 25 நாள் கிட்ட நம்ம பிரசாந்த் படம் இவ்வளவு தேட்டரில் ஓடிய பெரிய விஷயங்க. நல்ல கலெக்ஷன் வேற. அதே சமயம் படம் பாஸ்ட் ரிவ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு பிரசாந்த் பீக் எடுத்துட்டாரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா இது ஆகஸ்ட் 15 வருதுனாங்க. ஆனா முன்னாடியே ஒரு வாரம் விட்டதுனால 25 நாள் கம்ப்ளீஷன் கிடைச்சிருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா நெக்ஸ்ட் வீக் இந்த படம் தேட்டரில் ஓடல. ஓடுறதுக்கான வாய்ப்புன்றது உங்களுக்கு 15ஆம் தேதி வந்திருந்தாலும் இருந்திருக்காது. ஸோ அந்த கனோட ரிலீஸ் டேட் அப்படி இப்படிலாம் இழுத்து அதை இதெல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஃபைனல் அவுட் ரொம்பவே நல்லதா அமைஞ்சிருக்கு. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் தங்கலான். தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி இது 3 வாரம் முடிச்சு 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் ஓட்டணும். ஆனா படம் தேட்டரில் எதுவுமே தரல. ஐ திங்க் சிட்டில ஏதோ லோக்கல் தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கேயாச்சும் தருவாங்க. இந்த படம் நாளைக்கு தளபதி படம் வரதுனால எங்கேயும் ஸ்கிரீன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஓடினாதான் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகி ஏதாச்சும் 1-2 ஸ்கிரீன் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா 25வது நாள் போஸ்டர் ஓட்டணும். தங்கலான் முதல் வாரத்தில் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து அதுக்கான எதிர்பார்ப்பை நிறைவேற்றலனே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் அப்படியே மைல்டா சர்வே ஆக ஆரம்பிச்சு. அது லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் நல்லாவே சர்வே ஆச்சுன்னு சொல்லலாம். எனக்கு கிட்டத்தட்ட 20-25 தேட்டர் கிட்ட ஸ்கிரீனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி ஏறிச்சு. அதனால தான் கன்ஃபார்ம்டா அந்த கணக்கு மேல நான் இந்த வாரம் தங்கலான தேட்டரிக்கல் பேஸாவும் சரி ஆடியன்ஸும் வந்து ஓரளவுக்கு வராங்க தான். அதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா கொட்டுக்காலின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் நல்லா இருந்ததுன்னா இந்த படம் கண்டிப்பா அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து உங்களுக்கு சுமாரா போயிடவே இந்த படம் மறுபடியும் பீக் எடுத்துருச்சு. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் சூர்யா சாட்டர்டே. இது ஒரு தெலுங்கு படம். லாஸ்ட் வீக் தான் நம்ம தமிழ்லயும் வந்தது. தெலுங்குல வந்து சரிபோதே சனிவாரம் சொல்லிட்டு அங்க நல்ல ஹிட் ஆகிருக்கு. நானியை பத்தி கேட்கவே தேவையில்லைங்க. மனுஷன் ரொம்பவே சூப்பரா படத்தை செலக்ட் பண்றாரு. அவரோட படங்கள் எல்லாமே 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சுட்டே இருக்கு. ஆனா இந்த படம் 80 கோடியில் எடுத்திருக்காங்க. பட்ஜெட் கொஞ்சம் ஐயா போயிடுச்சு. ஆனா கண்டிப்பா வந்து வெற்றி ஆகிற படம் தான். நம்ம எஸ்டே சூர்யா இருக்கும் போதே தெரியுதுங்க படம் ஹிட். ட்ரைலர்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு சம படம் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் 10 நாள்லயே அந்த 100 கோடியை வந்து அசால்ட்டா போஸ்டர் வந்துடும். கொஞ்ச நாள்ல வந்துடும். இது வேர்ல்டு வைடு மார்க்கெட். ஸ்பெசிஃபிக்கா நம்ம தமிழ்ல மட்டும் பார்க்கணும்னா கூட லாஸ்ட் வீக்கே வந்து நிறைய தேட்டர்கள் தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய 2-3 ஸ்கிரீன்லாம் இருந்தது. அதெல்லாம் இந்த வாரத்திலயும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த வாரத்தில் பார்த்துருக்கோம். அண்ணன் வராரு ஓரம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு நோத்திட்டாங்க. ஸோ அதெல்லாம் 2-3 வாரங்கள் ஆயிடுச்சு. ஓல்டு மூவி அப்படிலாம் பார்த்தாலும் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ஃபுல்லிங்கா வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம சூர்யா சாட்டர்டேக்கு வந்து இந்த வாரமும் கிட்டத்தட்ட ஒரு என்னால் தேட்டரை கவுண்ட் பண்ணி சொல்ல முடியல. ஏன்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 தேட்டருக்கு மேல கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஷோ தான் இருக்குனாலும் இது பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தேட்டர்கள் ஒதுக்குறது ஒரு மிகப்பெரிய சவால் தான் நம்ம தேட்டருக்காரங்க எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கே இந்த ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் கண்டிப்பா ஓடும் சொல்ல முடியாது. இனிமே நாளையில இருந்து சண்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விடுற கேப்ல தாங்க எந்த படமா இருந்தாலும் ஓடி ஆகணும். ஸோ அதனால தேட்டர்களை இந்த வாரத்தில் என்னால கரெக்டாவே பேச முடியாது. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரும். டிமாண்டி காலனி அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு அப்படியே ஓரளவுக்கு மைல்டா போயிட்டு தாங்க இருக்கு. ஆனா என்ன ஒரு கொடுமைனா இந்த படம் நல்லா போயிருக்க வேண்டிய படம். பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்து. என்ன கேட்டீங்கன்னா டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த செகண்ட் பார்ட் நல்லாவே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாம் அருள்நிதிக்கு அவ்வளவு பெரிய ஐப்பே இல்லாத போது நம்ம அஜய் நானமுத்துக்கெல்லாம் இல்லாத போதே அந்த அளவுக்கு ஓடின படம். இப்ப எல்லா ஐப்பும் இருந்தும் ஏன் இந்த மாதிரி போகுது? இதை தாங்க டைம்னு சொல்றது. அந்த டைம் சரியில்லாத காரணத்தால செமையா போக வேண்டிய ஒரு படம் நல்லா போயிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான். அதை தான் சொல்றது. நல்ல படத்தோட வெற்றி யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி. லாஸ்ட் வாரம் ஒருத்தர் கமெண்ட்ல பார்த்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் மேல போயிடணும்னாரு. நம்ம தேட்டரிக்கல் வச்சு அப்புறம் அந்த ஃபில்லிங் கெப்பாசிட்டிலாம் வச்சு பார்த்து பாக்ஸ் ஆஃபீஸ் பட்ஜெட்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மேல கொண்டு போக முடியல. ஆனா ஒன்னு நாளைக்கு தேட்டரிக்கல் பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்து ஒரு 10 to 15 ஒரு 1-2 ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே சமயம் இந்த படம் ஒரு வாரம் பிஃபோரா வந்திருக்கு. ஆனாலும் வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்ம ஒரு கவுண்டர் டவுன்லோட் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் வாழை. வாழை படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். ஆனா இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 தேட்டர் ரேஞ்சில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவும் எல்லாமே சிங்கிள் ஷோ தான். ஏன்னா நாளைக்கு வந்து தேட்டர்கள் வந்து சரியா முடிவு ஆகலைங்க. இந்த வீக்கெண்ட்லாம் முடிட்டோம். நான் அடுத்த வாரம் தேட்டர்களை பத்தி பேசுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க தளபதி கொடுக்குற கேப்ல தான் எல்லா படமும் ஓட போகுது நாளைக்குலாம். வாழை படத்தை வந்து நம்ம ஏன் 2வது கவுண்டர்ல வந்து கொடுத்துருக்கோம். தேட்டர்கள் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாத ஒரு வாரம் வந்து இது ஆஃப்டர் வந்திருக்கு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குங்க. படம் 35 கோடிக்கு வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட படம் வந்து வெறும் 6 கோடியில் எடுத்தது. ஆனா டிமாண்டி காலனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கோடியில் எடுத்த படம் 50 கோடி ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரிகள் ஃபுல்லிட்டு பார்க்கும்போது நிறைய மெயின் ஸ்கிரீன்ஸ் இந்த படம் எடுக்குது. செகண்டரி ஸ்கிரீன்ஸ் வாழை படம் எடுக்குது. அதை தாண்டி ஃபில்லிங் கெப்பாசிட்டி செமையா இருக்குங்க. நம்ம டிமாண்டி காலனிலாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிமாண்டி காலனி வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்த படம் 30 கோடி, அந்த படம் 50 கோடி. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் தெலுங்குல நல்லா போயிருக்கு. வாழைக்கு தெலுங்கு மார்க்கெட் கிடையாது. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை அனலைசிஸ் பண்ணும்போது ஸோ வாழையை தான் மேலே வைக்கணும் இருக்கு. நம்ம என்னதான் ஒரு சில கருத்துக்களை பேசினாலும் ஸோ அந்த கருத்துக்கு நான் உட்பட்டவன் நீங்க நினைச்சா அது தப்புங்க. ஏன்னா நம்ம என்னையுமே சினிமாவுக்கு வந்து உட்பட்டவன் தான். மக்கள் நலத்து மேல உட்பட்டவன் தான். மக்கள்னா எல்லாருமே மக்கள். இந்த தரப்பு ஆட்கள் மட்டும் தான் மக்கள் கிடையாது. நம்ம கூட முதலிடத்துல பார்க்க போற படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம்.
கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா எனிவே கோட்டுங்க நம்ம தளபதி நடிச்ச படம் தான் முதல் இடத்துல வைக்கணும். வேற என்ன படத்தை வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு முதல் இடத்துல கோட்டு படத்தை வைக்கிறது தாண்டி இந்த வீக்லி டாப் 10 கவுண்டர்ல ஒரே ஒரு படம் கோட்டு மட்டும் தாங்க. மீதி படம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இந்த ஒரே ஒரு படத்தை வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங் எடுத்திருக்கு. ஓப்பனிங்னா கிட்டத்தட்ட 5000-6000 ஸ்கிரீன் நம்ம வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் கழிச்சு டே எங்கடா தியேட்டர்ல ஒரு சீட்டை கூட காணோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி கேள்விப்படுறேன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து 600-700 கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டருக்காரங்களாம் பண்ற வேலை எப்பயுமே தளபதி படம் இன்னும் நம்ம தலை படம் நம்ம ரஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து அந்த டிக்கெட்டுங்கிறது அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது ஒவ்வொரு சில படங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிசயமாக கிடைச்சிரும். ஆனால் அந்த கோட்டு படத்துக்கு வந்து திருப்பியும் வேலையை கட்டிட்டாங்க. ஸோ ஒரு டிக்கெட் கூட வந்து கண்ணில் பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் நாள் வெடிக்காத்தால ஆரம்பிச்சு அந்த மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கான டிக்கெட் வந்து டைட் ஆகும் எதிர்பார்க்கல. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து லியோக்கு வந்து செம்ம அடி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தியேட்டரில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல கிடைக்கும் வாங்கிலாம் தான் பார்த்தோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு ரஷ்ஷை கொடுத்துட்டாங்க திருப்பியும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோட்டுக்கான பில்டப் இருக்க ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்ட்டாக வர இந்த யூடியூப்னு ஒன்று இருந்தாலும் இருக்குது. எல்லாரும் வந்து பேசி அது இதுன்னு ஐப்பை கிளப்பி ஆல்ரெடியே இந்த படத்தில் ஐப்புனா நம்ம தலையை வச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த வெங்கட் பிரபு தளபதியை வச்சு ஏற்கிறாரு. ஸோ அதெல்லாம் டபுள் ஆக்ஷனில் மாட்டாரு. அந்த ஏஐ டெக்னாலஜிலாம் ரொம்ப இதுவாக இருந்தது. அதெல்லாம் டே இந்த ஆன்டி ஏஜிலாம் தூக்கிட்டு போயிட்டு குப்பத்தூரில் போட்டுக்கிட்டான்ற அளவுக்கு அது காரி மூஞ்சிட்டாங்க. அந்த ஸ்பார்க் பாட்டு அதுலேருந்து ஓவராகவே. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. பயங்கர மைனஸ் ஆகிட்டு அதை ஓரளவுக்கு அப்படியே ஒப்பேற்றிருக்காங்க. இப்போ மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் பிரசாந்த் இருக்காரு, மோகன் வந்து வில்லனா பண்ணியிருக்காரு, நம்ம பிரபுதேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு 80s 90s அந்த டாப் ஸ்டார் காஸ்ட் வந்து நம்ம தளபதியோட சேர்றது. அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய வேற லெவல் எதிர்பார்ப்பு நம்ம கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலமா அதுவும் ஒரு கேரக்டரா உள்ள வர போறாரு. ஸோ இது வரைக்கும் இந்த படத்துக்கான ஐப்புன்றது இருந்தது. ஓகே இருக்குன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பை தாண்டி வேற லெவல். அதான் சொன்னல இப்போ தேட்டரில் டிக்கெட் எங்கேயுமே இல்லைன்ட்டு. ஆக்சுவலி இந்த ஐப்புக்கே டிக்கெட் கிடைக்காது. இருந்தாலும் லியோ வாங்கின அடிக்கு வந்து ஓரளவுக்கு லியோ அடினா வந்து ஆக்சுவலி படம் பிளாக் பஸ்டர் தான். பட் எதிர்பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு தரல படம். அதை பேசுகிறேன். அப்புறம் கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றுவானீங்க. சரி ஊற்றிட்டு போங்க. இப்போ நான் சொன்ன பில்டப்லாம் தாண்டி உங்களுக்கு ஹீரோயின்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸ்னேகா அப்புறம் இந்த மீனாட்சி சௌத்ரி இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் வந்து சுமாராக தான் இருக்குது. ஆனால் பில்டப்பில் கொடுத்தாலுங்க பாருங்க. தோனி வராரு, அப்புறம் நம்ம தலை அஜித் படத்தில் இந்த கேரக்டரேஷன் எப்படி இருக்கும், படத்தில் ஒவ்வொரு சீனும் இந்த மாதிரி ஐப்பாக இருக்கும், படத்தில் கிளைமேக்ஸ் தெரிக்கும், இன்டர்வல் அப்படி இருக்கும், ஓப்பனிங் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எப்பா ஓவர் லெவலில் வந்து பில்டப் ஏறுதுடா சாமி. ஆக்சுவலி ரியல் விஜய் ஃபேனாக இருந்தாக்கா எட்ரா அந்த மைக் ஓசியை குத்துக்கடா. நாங்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி நூன் ஷோக்கு எழுந்துக்கிறேன்டா. அந்த அளவுக்கு வந்து வேற லெவல் ஐப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க போக போக. ஆக்சுவலி 1000 தாங்க இருக்கட்டும். எனக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதனால இருக்குன்னா கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்தோட அந்த பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கும், ஸோ அவரோட கேரக்டரேஷன் எப்படி இருக்கும், எனக்கு அதை பார்க்க தான் இந்த கோட்டு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்வமே இருக்கு. ஸோ பார்த்துருவோம் நாளைக்கு படம் என்ன மாதிரிலாம் வருதுன்றத. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. ஆக்சுவலி படம் வந்து கன்ஃபார்ம்டாக 1000 கோடிங்க. ஏன்னா நான் லியோ படத்துக்கு வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக லியோ படத்துக்கு இருந்த அந்த 650 கோடியே வந்து அது மிகப்பெரிய ஐப்பு பர்சனல் லாவில் வந்து அது இதெல்லாம் பேசினாலும் சான்ஸ் இல்லைங்க. பயங்கரமான ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. வேர்ல்டு வைடாக பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம வெங்கட் பிரபு மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ படம் வந்து அதே மாதிரி ஏஜிஎஸும் வந்து அவ்வளோ லேஸ்ட்லாம் படம் பண்ணுறவங்கள. அதனால் கண்டிப்பாக வந்து படம் வந்து 1000 கோடிக்கான ஒரு படம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம தமிழில்.